இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இந்த வசனம் முழுவதும் ஒரே ஒரு காரியத்தை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன கேட்டோம்? யோவேல், நீங்கள் திருப்தியாய் சம்பூரணமாய் சாப்பிட்டு தேவனை கர்த்தரை துதிப்பீர்கள், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல இன்றைக்கு மனுஷர்களுக்குள்ள என்ன இல்லாம போகுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. சபைகள்ல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவர்கள் தான் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார்கள், தீமை அவர்களை அணுகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தீமை வருமா? வரலாம், ஆனா மேற்கொள்ள முடியாது. தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். போராட்டங்கள் வரலாமா? வரலாம், ஆனால் போராட்டங்கள் நம்மை ஜெயிக்க முடியாது. நாம் போராட்டங்களை ஜெயிப்போம். ஒருத்தர் ஆமீன் சொல்லலையே. இந்த உலகத்துல எத்தனை தீமைகள், போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் வசனம் சொல்லுகிறது, அவைகள் நம்மை அணுகாது. அல்லேலூயா. அவைகள் வரலாம், ஆனா நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து, அந்த பயப்படுதலை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்க. 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நம்ம நடக்கும்போது நம்மை கர்த்தர் பாக்கியசாலிகளாய் மாற்றுகிறார், பாக்கியசாலிகளாய் வைக்கிறார். அப்படி நம்மை தேவன் பாக்கியசாலிகளாய் வைத்திருக்கும் போது இந்த உலகத்துல எந்த துர்பாக்கியசாலிகளாலும் நம்முடைய பாக்கியத்தை கெடுக்க முடியாது. அல்லேலூயா. நமக்கு வருகிற நன்மைகளை தடுக்க யாராலும் முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் யாரு? அவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால அந்த காலை வேளையிலே அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒரு எண்ணம், இருதயம் நமக்குள்ளே தேவை. ஆமென். பிரசங்கி எழுதும்போது இப்படி எழுதுகிறார், 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. யாரோ ஒரு ஆளுடைய பொறுப்பு கிடையாது. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? குடும்பங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா பிரச்சனையே இல்லை. சபைகள்ல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா பிரச்சனையே இல்லை. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற இருதயம் உடையவர்களாக இருந்தால் இன்னைக்கு பிரச்சனை நிறைய இருக்காது. இன்றைக்கு தேசங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கிலாந்து தேசம் ஒரு நேரத்தில் உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் கொண்டு போன தேசம். ஆனால் இன்றைக்கு அந்த தேசம் பின்மாற்றத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்க தேசம் அப்படிதான் பின்மாற்றத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படாத சந்ததி. அந்த சட்டமே பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, கண்டிக்க
கூடாது. பைபிள் சொல்றது கண்டிக்கணும்னு. ஆனால் அவங்க சட்டம் ஏற்றி வச்சிருக்காங்க, பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, கண்டிக்க கூடாது. இன்னைக்கு அந்த சட்டம் நம்ம நாட்டிலேயே வருது. நம்ம நாட்டிலேயே அதே ட்ரெண்ட் இன்னைக்கு வருது. இன்றைக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஒரு காலத்தில் பிள்ளைகள் செய்கிற தப்பை கண்டிப்பார்கள், மற்றவர்கள் கண்டிச்சா கூட இன்னும் கண்டித்து அனுப்புங்கன்னுவாங்க. ஒரு காலத்தில் வாத்தியார்ட்ட போய் சொன்னது போல் கடந்த காலத்துல எல்லாம் ஷார் எதை மட்டும் விட்டுருங்க, என்ன செய்வீங்க, போல முடிச்சிருங்கன்னு சொல்லி கொண்டு விட்டுட்டு வருவாங்க ஸ்கூல்ல. அப்படி ஒரு காலம். தொட்டா போதும் இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து என் பிள்ளைங்க ஏன் தொட்ட அப்படின்னு கேட்கறது இன்னைக்கு காலம் ஆகி போச்சு. ஆனால் இந்த காலத்தின் சந்ததிகள் வந்து பெரியவர்களுக்கு மரியாதை கிடையாது, பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதையே இன்றைக்கு இல்லாத ஒரு சந்ததி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இல்லாத ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்குது. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கத்து கொடுக்கணும். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு நம்ம பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. நம்ம குடும்பத்துல நம்ம காரியங்கள்ல இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் கர்த்தருக்கு பயந்து நாம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? சரி, இந்த நாள்ல கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுதலினால் தங்கள் வாழ்க்கையில பாக்கியசாலிகளாய் மாறின 4 மனிதருடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை நாம் மிக வேகமாக தியானிக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வேகமாக நம்ம தியானிச்சிடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு 5 நிமிஷம் டக்கு முடிச்சுடுவோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியா முடித்து விடுவேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனம் சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சைனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பு எகிப்திலே போர்த்திபார் அரண்மனையிலே அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்துல அவனுக்கு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு கட்டாயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் அவன் பாவத்தை அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? எல்லாருக்கும் ஒரு வாயத்தன்னு சொல்லுங்களேன், நம்ம தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்கணும். ஆமேன் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமேன் சொல்லுவோமா? நமக்கு எங்க இருந்தாலும் அந்த கேள்வி இருக்கணும், எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பயம் இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? நம்மளை யாரும் பார்க்கல, அதனால பொய் பேசலான்னு பேசக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கெல்லாம் பொய் பேசுறது என்னது? கை வந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று, அருவருப்பானது. நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தை நம்ம யார் பார்க்காட்டாலும் கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? இந்த சரீரம் யார் கொடுத்தது? எல்லாரும் இப்படி பாக்குறீங்க. இந்த சரீரம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் மீட்டு கொண்டது. சொல்லல, கர்த்தர் என்ன செய்தார்? என் சரீரத்தை மீட்டு கொண்டார் அவருடைய இரத்தத்தினால. இப்ப நான் யாரு? பரிசுத்தவான். நான் யாரு? எல்லாம் சொல்லுங்களேன், நான் யார்? நாம் யார்? பரிசுத்தவான்கள். அப்ப நாம எப்படி இருக்கணும்னா, எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி நம்மை தேவனுக்கு விரோதமான பாவங்களுக்கு நம்மளை என்ன செய்யணும்? விலக்கி காத்துக் கொள்வதில் உறுதியா இருக்கணும். ஆமேன் சொல்லுவோமா? யோசேப்பை போல உறுதியா இருக்கணும். முதலாவது, பாவத்திற்கு விரோதமாய் என்னை நான் காத்துக்கொள்ள, பாவத்துக்கு நான் என்னை இடம் கொடாமல்
பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன் என்பதிலே நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பை போல அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்ம அசுத்தத்துக்கு நேராக நடத்துறதுக்கு நிறைய இருக்கு இல்லை? நம்ம வீட்டிலேயே நிறைய இருக்கு. நம்ம இருதயத்திலிருந்தே நிறைய எழும்பும். வசனம் சொல்லுது, இருதயம் அப்படிப்பட்டதான் மகா. இருதயத்திலிருந்து நிறைய என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் புறப்பட்டு வரும்னு சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தாதபடி, நம்மை பரிசுத்த குலைச்சல் நம்முடைய சரீரத்திலே உண்டாக்காதபடி நம்மை காத்துக்கொள்வதில் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் பயன்படுத்துகிற தவறான வார்த்தைகள் நம்ம வாயில வரக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய நாவு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் காத்து கொள்ளப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை யோசேப்பை போல கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்மை காத்துக் கொள்வதிலே நம்மை அர்ப்பணிப்பதன் மூலமா அவருக்கு பயப்படுற பயத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். முதலாவது. இரண்டாவது, தாவீது தன் வாழ்க்கையை 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனம். சீக்கிரம் வாசிங்க. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. தாவீது இந்த இடத்துல சவுலால் என்ன செய்யப்பட தேடப்படுகிறான் என்றால் கொலை செய்ய. அப்படி சவுலால் கொலை செய்ய தேடப்படும் போது இப்போ சவுல் யார் கையில மாட்டிக்கிட்டாரு? தாவீது கையில. தாவீது என்ன செய்திருக்கணும்? சவுல இதுதான் வாய்ப்புன்னு என்ன செஞ்சிருக்கணும்? என்ன கொல்ல தேடினவன கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுத்தாருன்னு கொலை செய்திருக்கணும். ஆனா அவன் சொல்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல் என் கை போடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கூட இருக்கிறவங்களாம் தூண்டுறான், ஏய் காலி பண்ணு காலி பண்ணு காலி பண்ணு, இதுதான் உனக்கு வாய்ப்பு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏவாளை தூண்டி விட்ட பிசாசு நம்மளையும் தூண்டி விடுறதுக்கு நிறைய பேரை வச்சிருப்பான். அல்லேலூயா. நம்ம யாசர் லாரன்ஸ் பாடினது போல தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான் பிசாசு. ஒன்று ஆசை காட்டி அழிக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்றது போல, உண்மையாகவே பிசாசு வந்து நம்மளை தவறான ஆலோசனைகளை கொடுத்து நம்மளை அழிக்கும்படி பிசாசு பல திட்டங்களை போடுவான். ஆனால் நாம் நம்மை பிசாசின் ஆலோசனைக்கு நம்மை உட்படாமல் தேவனுடைய வார்த்தையை நினைத்து, தேவனுடைய வசனத்தை நினைத்து, தேவனை நினைத்து, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போய் தவறான ஒரு காரியத்தை செய்து நம்மளை கரைப்படுத்தி கொள்ளாமல் காத்து கொள்றதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தாவீது வந்து பாருங்க, அவன் ராஜ்ய பாரத்து காலத்தில் தேவ சித்தம் செய்து பின்பு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான்னு தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு காரணம், எதை செஞ்சாலும் அவன் இஷ்டத்துக்கு செய்யலை. அவன் செய்யும் போதெல்லாம் கர்த்தருக்கு அது பிரியமான்னு பார்த்து செய்தான். அல்லேலூயா. அதனால தான் அவன் சொன்னான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு பிரியமானதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க இஷ்டம் என்னவோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதையாக இருந்து, தாவீது தன் வாழ்க்கையில கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கைகள் வைத்து நான் பாவத்துக்கு உடன்படாதபடி என்னை நான் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தருக்கு பயந்து தன்னை காத்துக்கொண்டான். ஆமென். நாமும் எந்த இடத்துலையும் எல்லாரும் சொல்றாங்கன்னு எதையும் செய்யாதீங்க. குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரோ கொடுக்குற ஆலோசனையின்படி எதையும் செய்யாதீங்க. கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை கேட்ட நீங்கள் அந்த கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை செய்வதற்கு, மற்றவங்க தப்பான ஆலோசனை குறித்து கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. உங்கள் இஷ்டத்தை கூட செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? தீமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமை செய்ய கூடாது. தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறணுமா? நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக மாறணும்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன்.
சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பீர்களானா என்ன பிரயோஜனம்? உங்கள் சத்துருக்களை சத்துருவை சிநேகிப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இல்லையே சொல்லுவோமா? நான் கர்த்தருக்கு பயப்படுற பயன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம்? பழிக்கு பழி வாங்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன வாங்கக்கூடாது? பழிக்கு பழி வாங்குவது. ஆண்டவர் சொன்னார், அது என்னுடைய வேலைன்னார். நீங்க பழி வாங்காதிருங்கள், அதை என்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்கன்ட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சவுலை தாவீது கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டான். கர்த்தர் சவுலை ஹேண்டில் பண்ணார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். தாவீதை எவ்வளவு கொலை செய்ய தேடினாலும் தாவீதை அவன் கையில ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. அவன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால ஒரு நாளும் சவுல் கையில தாவீதை ஒப்பு கொடுக்காம கர்த்தர் காப்பாத்தினார். தீமை அணுக தாவீதுக்கு வாழ்க்கையில இடமே கர்த்தர் கொடுக்கலங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு முக்கிய காரணம், அவன் கர்த்தர் தன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறபடி தன்னை காத்து கொண்டான். தான் இஷ்டத்துக்கு தன்னை வாழ ஒப்பு கொடுக்கல. நிறைய பேர் தங்கள் இஷ்டத்துக்கு காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் நஷ்டப்படுற சமயம் மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்து கஷ்டப்படுறது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருக்கு முன்பாய் நான் இந்த தவறான காரியங்களுக்கு உடன்படாதபடி என்னை காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் என்னை காப்பாராக. ஆமென். முதலாவது, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல், பாவம் செய்வது எப்படி என்று நம்மை காத்துக்கொள்கிற எண்ணம் இருக்கணும். இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக நான் இந்த பொல்லாங்க செய்யாதபடி, இந்த தவறான காரியத்தில் நான் உடன்படாதபடி என்னை கர்த்தர் காப்பாராக என்று கர்த்தருடைய வழிகளில் நடந்து தன்னை காக்கிற ஒரு இருதயம். ஆமேன் சொல்லுவோமா? நமக்கு தேவைப்படுது. ஆமேன். அல்லேலூயா. யோபுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 3வது யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. வாசியுங்கள் சீக்கிரமா. தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் வந்து எவ்வளவு பெரிய மனுஷன். தேசத்திலே அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனா இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகி வாழாத இருதயம். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய குடும்பத்தை நடத்துகிற விதம் கூட கவனமா இருக்கணும். இந்த 4-5 வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 4-5. அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய லக்கணத்தின்படியும் யோபுவும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அல்லேலூயா. யோபு வந்து ஒவ்வொரு நாளும் செய்த காரியம், தான் பிள்ளைகள் கூட பாவம் செஞ்சிடக்கூடாது, செஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள பரிசுத்தப்படுத்திடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒருத்தர் ஆமேன்னு சொல்லலையே. பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்? கவனமா பார்க்கணும். பிள்ளைகளை வந்து என்ன செய்யக்கூடாது? இஷ்டத்துக்கு விட்டுற கூடாது. நம்ம பிள்ளைகளை நடத்த வேண்டிய அந்த இடங்கள்ல கவனமா. யோபு வந்து தன்னை கர்த்தருக்கு பயந்து பொல்லாங்கு விலகி காத்து கொண்டு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டது மாத்திரமல்ல, தன் பிள்ளைகளையும் பொல்லாங்குகளுக்கு விலக்கி பரிசுத்தப்படுத்துவதில் கவனமாயிருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வந்து நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமா இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு நம்ம விலக்கி நம்ம காத்து கொள்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு யோபுவை போல இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்காக காக்கப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் நம்மை காண விரும்புகிறார். நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்தாரோ இவன் குடும்பத்தை. 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயந்து பொல்லாங்குக்கு விலகி நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை வேலி அடைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்பங்களை சுற்றி என்ன செய்வாரு? வேலி அடைப்பாரு. நம்ம படுகிற பிரயாசங்களை பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால கர்த்தருக்கு பயந்து குடும்பமா பொல்லாங்குக்கு விலகணும். குடும்பமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம குடும்பத்துல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. நம்ம உறவுகளில் ஒருவரையும் நம்ம இழந்து போகக்கூடாது. அடுத்த நம்ம மனுஷனை நம்ம பார்க்குறோம், இன்னொரு மனுஷனையும் நம்ம பார்த்தலாம். இவரோட சேர்ந்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம்ன்றது நம்மளால முடிந்த அளவு எல்லாருக்கும் உதவி செய்கிறவளா இருக்கணும். கர்த்தர் அல்லேலூயா சொல்லி ஆமென். முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் என்ன செய்கிறவளா இருக்கணும்? சபையில ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறவளா இருக்க வேண்டும். குடும்பங்களில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறவளா இருக்கணும். ஆண்டவர் குடும்பத்தை எதுக்கு உண்டாக்குனார் சொல்லுங்க? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யறதுக்கு தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க. சபையை எதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறாரு? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்கு. கொர்நேலியு அதை செய்தார். கொர்நேலியு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் தீர்மானிச்சார் என்னன்னா, அவருக்கு பயந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மாத்திரமல்ல, அவன் தான தர்மங்களை செய்து தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தானோ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கடைசி இந்த காரியத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளால் முடிந்த அளவு எல்லாருக்கும் உதவி செய்யணும். எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். நீங்களும் நான் இந்த உலகத்தில் எல்லா பிரயாசங்களையும் இந்த உலகத்தில் என்ன செஞ்சுட்டு தான் போகணும், விட்டுட்டு தான் போகணும். எதையா நம்ம கொண்டு போக முடியுமா? சத்தமா சொல்லுங்க. எதையா கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியும். எதையாவது நம்ம கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியும். வசனம் சொல்லுது, அவனவன் கைகளின் பலன்களோடு அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனோடு நான் வரேன், அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன் இருக்கிறான். அந்த கிரியைகளுக்கு தக்க பலன் அங்கே உண்டு. அந்த அதெல்லாம் வரும். நீங்கள் ஆத்துமாக்களுக்காக படுகிற பிரயாசத்துக்கு அங்கே பலன் உண்டு. அது அங்கே உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு உண்டான பலன் அங்கே வரும். ஆமேன்னு சொல்லுவோமா? இங்கேருந்து ஒன்றுமே கொண்டு போக முடியாதுன்னுவாங்க. ஆனால் இங்கேருந்து ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்தி கொண்டு போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் அவன் சொல்றது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, இந்த புதிய மாதத்தில் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். எல்லாரும் சொல்லுவாங்களா என்ன செய்யணும்? இந்த கொர்நேலியை பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு பயந்து அவர் என்ன செய்றாருன்னா, அந்த இத்தாலி பட்டாளத்தில் தான் கூட வேலை செஞ்சவங்க, தன்னுடைய உறவினர்கள், தன் நண்பர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த கொர்நேலியு காரணமா மாறுறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்களேன். நானும் என் குடும்பமுமாய் என்னோடு இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் காரணமாய் மாறுவோம். ஆமென். அப்படின்ற ஒரு தீர்மானம் நமக்கு எல்லாருக்குள்ளே வரணும். ஆமென் சொல்லுவோமா? நம்ம சபைக்கு வருவது ஏதோ நம்மை காத்துக்கொள்ள மாத்திரமல்ல, அநேகரை பரலோகத்துக்கு நேராய் நடத்த, அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு வர. ஆமென். அந்த இருதயம் நம்ம எல்லாருக்குள்ளே தேவை. ஆமென் சொல்லுவோமா? கொர்நேலியு அப்படி இருந்ததுனால அவன் ஒரு பட்டணத்திற்கு ரட்சிப்புக்கு காரணமாய் மாறினார். அவரை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென்.
கர்த்தருக்கு பயந்த மனிதர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கர்த்தரால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். நாம் ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்கலாமா? அவருக்கு பயந்து